தைப்பூசம் இருக்கு இல்லையா, தைப்பூசத்துக்கு அன்னதானம் செய்கிறதுக்காக புளி சாதம் செய்ய போகிறோம். ஒரு 15 கிலோ ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. யார் இதில் செஃப்னா அம்மா தான். அடுப்பு ஒலை போட்டுட்ருக்கோம். இது மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் தடவி நம்ம எப்பயும் விறகடுப்பில் வச்சா விளக்கும் போது யூஸ் ஆகும். சாம்பல் இல்லாத காரணத்தால் நாங்கள் கோல மாவு தடவி வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். அரிசி நம்ம போட்டுக்கலாம். எப்படி காற்று சுற்றி 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 அடிக்குது, செம்ம காற்று அடிக்குது. ஒலை சூடாகிறதுக்கே லேட் ஆகுது. இன்னைக்குன்னு பார்த்து எப்படி காற்று அடிக்குது பாருமா. அப்படிதான் எப்பயும் காற்று அடிக்குது. அம்மா அடுப்பேறி விட்டுட்ருக்காங்க. பாப்பா கருவேப்பிலை உருவிட்டுருக்கா. வச்சுருக்கோம். இங்கே போயிட்டுருக்கு. நானும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னு கேட்காதீங்க. எரிஞ்சிட்ருக்கு அடுப்பு. 50 பேருக்கு அன்னதானத்துக்காக நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். இந்த முருகன் அருளால் இந்த சமையல் நல்லபடியாக வரணும்னு வேண்டிட்டு நீங்களும் வீடியோ பாருங்கள், நாங்களும் சமைக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 8 படி வடிச்சுக்கோம். 8 கிலோ 8 படி எல்லாம் ஒன்று தான். பெரிய படி 4 படி. வாங்க, கொலை கொதிச்சிருச்சு. வந்துக்கம்மா, துண்டு எடுங்க. துண்டு எடுங்க. கொதிக்குது. வரேன். கெட்டு போட்டு தண்ணி அதில் ஊற்றாதீங்க. இந்த குண்டு இனிமேட்டு 6 கிலோ போட்டுக்கலாம். 7 கிலோ போடலாம். 7 கிலோ முன்னாடியே போடலாம். இப்போ இதோட 8 கிலோப்பா. ஒரு கொதி வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது தூக்கி வடிச்சிடுமா, இது புழுங்கிடும். கரெக்டாக நசுங்கிடுச்சு. இல்லைப்பா, நசுங்கிடுச்சுப்பா. ஒரு கதி வருது. இருங்க, அதை ஒன்றே பிடிக்க சொல்கிறீங்களா? நான் பிடிக்கிறேன். அப்புறம் அது வெயிட், நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ அப்படி வை. இப்போ போதும்டா, அதுதான் போதும். வீடியோ வேணா வச்சு வந்துக்க. நீ வருஷமா கிளான்ஸ் எடுத்துட்டு விட்டுரு. பாரு, நான் என்ன சொல்றேன், கீழே நீ வை. அது ஒன்றும் பண்ணாது. பிடிச்சிக்கணும். ஆனால் உள்ளலாம் வை. நீங்கள் உள்ளே அரைக்குங்க. இப்போ வைமா. இப்போ வை. சுற்றி அப்படியே பரவலாக போடுங்க. ஒன்று மேலே ஒன்றே போட்டுட்டு இருக்காதீங்க. அப்படியே அம்மா, நீ இதை பார்த்து சாம்பல் பழக்கிறது. கடுகு போட்டிருக்கோம். கடுகு வெடிக்கலாம்னா கசக்கு மேன் பார்த்தா இன்னும் வெடிக்கும். என்னம்மா போட்டிங்க? கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்த உடனே மிளகாய் போடணும். பொன் வறுவல். போட்டுருமா. இப்போ நம்ம மிளகாய் பெருங்காயத்தூள் அது எண்ணெயிலே போட்டோம்னா எல்லா வாசனையும் பரவிடும். ஏண்டா எங்க இருக்குன்னு கேட்குங்களா? கருவேப்பிலை கையில் எண்ணெய் வடிஞ்சிச்சு. சுட்டுச்சா? இந்த எண்ணெய் ஞாபகம் புளி, உப்பு, மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பத்தாதாட்டுங்க.
என்னப்பா பண்ணலாம்? வண்ணமயிலேறும் என் சிங்கவடி வேலும். அப்புறமா இந்த ஒரு படம் தண்ணி இதை கட்டு இவ்வளோ பொடியும் கொட்டிடாதீங்கம்மா, நான் வந்து தான் இன்னும் கொட்டலமா நீ வா. புளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம புளி சாதம் வந்து இப்போ பேக் பண்ணிடலாம். கிளறிட்டோம். சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அதை தான் சாப்பிட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்களா, சரி சீக்கிரம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஒரு உண்டு இது மட்டும் பேலன்ஸ். அம்மா என்ன பண்ணுற? சாப்பாடு பேக்கிங் பண்ணுறேம்மா. ரொம்ப டைம் ஆகிடுச்சோ, அதனால தான் வேக வேகமாக பேக் பண்ணுறேன். நம்ம செய்யலான்னு முடிவு பண்ண நேரத்துக்கு மேலே அடுப்பு காற்று அடிச்சுக்கிட்டு எப்படி செஞ்சாலும் லேட் ஆகிடுதுமா. ஒரு 2 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ண தான் லேட் ஆகுது. பேக் பண்ண தான் லேட் ஆகுதுங்க. வாங்க நம்ம இதெல்லாம் பேக் பண்ணி எல்லாருக்கும் அப்படி கொடுத்துட்டு வரோம். நமக்காக சாப்பிடாம நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம், கொடுக்கறது வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது, அதனால தான் நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். என்னது இடது கை வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அதனால இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி அனீசியாக இருக்கும்ல கொடுக்கக்குள்ளே எடுக்கும்பொழுது, அதனால நான் பேக் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டேன். வந்து முருகன் எவ்வளோ ஒரு சக்தியை கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். ஆமாம், வீட்டிலே செஞ்சு ஆளே இல்லாமல் நம்ம ஃபேமிலி ஆள் மட்டும்தான். அப்பா அம்மா நான் பாப்பா அவங்க இவங்க மட்டும்தான் நாங்கள் செஞ்சோமே. 50 பேருக்கான அன்னதானம் ரெடி ஆயிடுச்சு. சாதம்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் வந்து ஈவினிங் போல் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. நீங்கள் தைப்பூசம் எப்படி போச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் லல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல். தைப்பூசத்துக்கு வந்து நம்ம என்ன செஞ்சோன்னா அன்னதானம் ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து பருப்பு பாயசம் வச்சு நான் வந்து சாமிக்கு நிவேதனம் பண்ணேன். அதெல்லாம் வீடியோஸ் வந்து டைம் இல்லாதால் எடுக்க முடியல. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் ரொம்ப சிறப்பான ஒரு கோவில். கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ரொம்ப சிறப்பான கோவில்னு சொல்லலாம். இதில் வந்து அப்படி வந்து இந்த தைப்பூச திருநாள் வந்து நடக்கும். இந்த தைப்பூச திருநாள் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்தில் நடக்கிற திருவிழாங்கிறதால நிறைய வந்து கடைகள் வந்திருந்தது. கடைகள் வந்திருக்கும் பொழுது அங்கே வந்து நிறைய வந்து சொப்பு ஜாமான், வளையல், மணி இந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம சிட்டியில் நடக்கிற திருவிழாவுக்கும், அதாவது நகரத்தில் நடக்கிற திருவிழாவுக்கும் கிராமத்தில் நடக்கிற திருவிழாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம இருக்கோன்னா நம்ம போயிட்டு வர்றது வந்து ஒரு ஊர் மட்டும் இல்லாமல் எல்லா ஊரும் சேர்ந்து வருவாங்க. வந்து ஜென்ரலான பீப்புள் வருவாங்க. ஆனால் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரை சுற்றி உள்ள எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவாங்க. இது வந்து எல்லா குலதெய்வமாகவும் விளங்குவதால் இங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்யூ.